கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். தற்போது கோலாகலமாக ஐசிசி T20 போட்டிகள் நடந்து வருகிறது. மேற்கிந்திய தீவுகள் அணியும் அமெரிக்க அணியும் இதை நடத்தி கொண்டிருக்கிறது. அதை பற்றி பார்ப்போம். 38வது போட்டி ஸ்ரீலங்காவுக்கும் நெதர்லாந்துக்கு இடையிலான போட்டி. நெதர்லாந்து இன்னுமே கூட பிளே ஆஃப் சுற்றுக்கு போகிறதுக்கான முன்னேற்பாடான போட்டியாக இருக்கும். அதனால் வீறு கொண்டு விளையாடுவாங்க. ஸ்ரீலங்கா ஆறுதல் வெற்றி பெறுவதற்கான முயற்சி எடுப்பாங்கன்றது தெரிகிறது. இருந்தாலும் ஸ்ரீலங்கா அணி வெற்றி பெறுமான்னு கேள்வி வந்தது. ஸ்ரீலங்காவுடைய உதயத்தில் இருப்பது வீறு கொண்டு விளையாடுறதுக்கு அமைப்பு இருந்தாலும் ஸ்ரீலங்காவுடைய அதிபதி 3ஆம் இடத்தில் நீச்சமாக இருக்கிறது சிறப்பு இல்லை. நெதர்லாந்தை பொறுத்தளவுக்கு மந்தன், அதாவது கொஞ்சம் மந்தமாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் அந்த வீட்டில் ஆட்சி பலத்தில் இருக்கிறாங்க. ஸோ வெற்றினாலும் கொஞ்சம் தாமதமான வெற்றிக்கான அமைப்பு. ஆனால் 12ஆம் இடத்துல கவிப்பு இருக்கிறதும் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய போட்டியாக இருக்கும். ரெண்டு பேர்த்துடைய லாபஸ்தானத்தை பொறுத்தளவுக்கு மால் ஸ்ரீலங்காவுக்கு லாபத்துக்கு 12 விரயத்தில் இருக்கிறது சிறப்பு இல்லை. அதே சமயத்தில் நெதர்லாந்துடைய லாபாதிபதி பொன் உச்சமாக இருக்கார். அது விரயஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ அதிரடியாக விளையாடக்கூடிய அமைப்பு இந்த போட்டியை பொறுத்தளவுக்கு 2 அணிகளுக்கும் இல்லைங்கிறது தான் தெரிகிறது. முதல்ல ஸ்ரீலங்கா கொஞ்சம் அதிரடியாக ஆரம்பித்தாலும் பின்னாடி ஒரு சுணக்கம் காட்டக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. நெதர்லாந்து ஓரளவுக்கு ஆரம்பித்து கடைசியில் எப்படியாவது வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. நெதர்லாந்துடைய பேர் கொஞ்சம் கௌரவம் இந்த போட்டியின் மூலமாக கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆச்சரியப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் நிறையாவே நெதர்லாந்துக்கு இருக்கிறது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு, அனுமானிப்பது நாம் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவன். நன்றி, வணக்கம்.